பசுமையான காட்டில் ஒரு நாள் காலை வேளை வீட்டிலிருந்து ஆடு ஒன்று காட்டின் அருகில் பசுமையான புல்வெளியில் இருந்த தன் கடையை நோக்கி நடந்தது. வரப்போகும் சிக்கல் தெரியாமல் கோதுமை சாக்குகளை எடுத்து வைத்து வியாபாரம் செய்ய தயாராகிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே சில நாட்களே அறிமுகமான மான் ஒன்று வந்தது. What is the matter? கடின உழைப்பாளியான நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவியா? என்னிட்டமா? உனக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? எனக்கு கொஞ்சம் கடனாக கோதுமை வேண்டும். விரைவில் திரும்ப கொடுத்து விடுகிறேன். கோதுமையா? அது என்னிடம் உள்ளது. கவலைப்படாதே. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வேகமாக ஓடுவாய் என்று. நீ ஓட முடிவெடுத்து விட்டால் உன்னை என்னால் எப்படி பிடிக்க முடியும்? கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடிவிடுவாயே. யாராவது ஒருவர் உனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் நான் கடனாக கோதுமை தருகிறேன். எனக்கு உத்தரவாதம் கொடுக்க ஒருவர் தயாராக உள்ளார். யார் அது? அப்போது அங்கே ஒரு ஓநாய் வந்தது. எதிலும் வல்லவரான ஓநாய் இவர்தான் அது. Are you serious? உன்னை விட வேகமாக ஓடக்கூடியவரை உத்தரவாதம் தருவார் என்று சொல்வது என்ன நியாயம்? நீ வேறு யாரையாவது அழைத்து வா. சரி என்று சொன்ன மான் காட்டினுள் செல்ல ஓநாயோ டெண்டின் பின் பக்கம் சென்றது. காட்டினுள் சென்ற மான் யாராவது நமக்கு உத்தரவாதம் கொடுப்பார்களா என தேடிய பொழுது எதிரே ஒரு ஓநாய் வந்தது. ஓநாயிடம் மான் நடந்ததை விளக்கியது. அதை கேட்ட ஓநாய், நான் தரும் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது யார்? வா, இரண்டிலொன்று பார்த்து விடுவோம் என ஆட்டின் கடையை நோக்கி விரைந்தது. தந்திரமான ஓநாய் எப்படி உத்தரவாதத்திற்கு ஒத்துக்கொள்ளும்? எதுவும் சரியாக படவில்லையே. நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கிறது. அப்போது மான் மற்றொரு ஓநாயுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தது. இருவரும் ஆட்டின் அருகில் வந்தனர். உடனே ஓநாய் பேச ஆரம்பித்தது. வியாபாரியே, நீ மானிடம் வேறு யாரையாவது உத்தரவாதத்திற்கு அழைத்து வர சொன்னாயாமே. இதோ நான் வந்து விட்டேன். மான் ரொம்ப நல்லவன், எனவேதான் அவனுக்கு உத்தரவாதம் தர நான் சம்மதித்தேன். நீ இப்போது தாராளமாக கோதுமையை கொடுக்கலாம். மானே, உன்னை வேறு ஒருவரை அழைத்து வா என்றால் நீ மீண்டும் வேறொரு ஓநாயுடன் வந்து கோதுமையை கேட்பது சரியா? நீ வேறொருவரை என்றுதானே சொன்னாய்? நீ சொன்னதை மாற்றி பேசாதே. அது உனக்கு நல்லதல்ல. நான் ஒன்னும் சொன்னதை மாற்றி பேசலையே. உன்னைப் போல் வேகமாக ஓடும் ஒருவரை உத்தரவாதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் சொன்னேன். சூழ்நிலை மோசமாவதை கண்ட ஆடு யோசித்தது. நான் முதல்ல இறக்கப்படாமல் கோதுமையை கொடுக்க மறுத்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும். பேசுவதை நிறுத்தாமல் நேரத்தை கடத்துகிறார்களே, எதற்காக இருக்கும் என யோசித்த ஆடு, உங்கள் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு கோதுமையை தருகிறேன் என சொல்லிவிட்டு கோதுமையை எடுக்க கூடாரத்தினுள் நுழையவும் முதலில் மானுடன் வந்த ஓநாய் கோதுமை மூட்டையை சுமந்து கொண்டு ஓடவும் சரியாக இருந்தது. பல கோதுமை மூட்டைகளை காணாது அதிர்ச்சியானது. மானிடம் நியாயத்தை கேட்கலாம் என வெளியே வந்தது. வெளியே ஒருவரையும் காணாது திடுக்கிட்டது. நடந்தவையெல்லாம் எனது கவனத்தை திசை திருப்ப நடந்த நாடகம்தான் என மெல்ல உணர ஆரம்பித்தது. எல்லாம் கையை மீறி போய்விட்டது என கவலையானது. இனி மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும் என நினைத்தது. கவலையுடன் நடந்த ஆடு தன் வீட்டை அடைந்தது. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.